பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்க. 11 11 12 5 1992ங்க. 1992. 11 11 11 12ங்க. 12 1992. பிறந்த நேரம் 3:43 PM-ங்க. 3:43 PM. பிறந்த இடம் ராசிபுரம் தாங்க. ராசிபுரம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மிதுன ராசிங்க. மிதுன ராசி. திருவாதிரை நட்சத்திரங்க. திருவாதிரை நட்சத்திரம். மேஷ லக்னங்க. மேஷ லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? இன்னும் மேரேஜ் ஆகலைங்க, எப்போ ஆகுதுன்னு. இப்போ வந்து அவருக்கு சனி திசையில சூரிய பக்தி நடக்குது. சனி திசை சந்திர வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. மாமா வந்து ராசிபுரத்தில் இருக்க முடியாது, தூர இடங்கள்ல இருக்கிறாரு. எங்க இருக்கிறார்? அங்கேதான் இருக்காரு குருஜி. ராசிபுரத்தில் எவ்வளவு நாளா இருக்கிறார்? இதே 33 வருஷமா ராசிபுரத்தில் தான் இருக்கிறாரா? ஆமா குருஜி. அப்படின்னா ஒரு லக்னம் தப்பு. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது குருஜி. உங்களுக்கே டவுட்டா வந்துருச்சா? அப்படித்தான் இதுல லக்னத்தை நான் மாத்திரங்க திறன்னு வருது. ஜோசியம் புரிஞ்சவங்களுக்கு இது புரியும். எனக்கு கொஞ்சம் புரியும் குருஜி. அதனால்தான் ரிஷப லக்னம். சனி திசை வந்தோன்னா அப்பா இறந்துட்டாரு குருஜி. சனி திசை வந்த உடனே அப்பா இறந்துட்டாரா? வந்து ஒரு 6 மாசத்துல குருஜி. அப்புறம் ரிஷப லக்னம். அதான் அர்த்தம் அவங்கிட்ட. ரிஷப லக்னங்க அவரே. சரிங்க குருஜி. எப்போ மேரேஜ் ஆகும்? ரிஷப லக்னம் தான். 3:43 கிடையாது, ஒரு அரை மணி நேரம் தள்ளி பிறந்திருக்கிறார். சரிங்க குருஜி. ரிஷப லக்னத்திற்கு ஏற்ற போல நேரத்தை மாற்றுங்க. ரிஷப லக்னமாக இருந்தால் தான் 9ஆம் பாவகத்தை சனி செவ்வாய் பார்த்து, சனியே வந்து 9ஆம் அதிபதியாகி சூரியன் வேற பாதிக்கப்பட்டு அப்படி இப்படின்னு வரும். இந்த ப்ரெடிக்ஷன் மாறுறது எல்லாமே பிறந்த நேர தவறுகளால் தான். கேட்டால் டாக்டர் கொடுத்தாருன்னுவாங்க, எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னுவாங்க. சனி திசை வந்தவொடனே தாப்பனை இறந்துட்டார். மேஷ லக்னத்திற்கு 9ஆம் இடம் அப்படி இப்படின்றதுலாம் அந்த மாதிரியான அமைப்புகள் இல்லை. இன்னொன்று 33 வருஷமாக அவர் பிறந்த ராசிபுரத்தில் தான் இருக்கிறாருன்னா அவருக்கு 6ல் குரு இருக்கவே முடியாது. 12ஆம் இடத்தை பாப்பாருங்க குருஜி. ஆமாம், அதனால் கொஞ்சம் ரிஷப லக்னம்ன்றதை மாற்றி பாருங்கள். ரிஷப லக்னமாக இருந்தால் அவருக்கு சந்திரபுக்தியிலே அவருக்கு கல்யாணம் ஆகும். 3-7 தொடர்புகள் வந்துடுது சந்திரபுக்தியில், அல்லது 35 வயசில் கல்யாணம் ஆகிடும். சந்திரபுக்தி அல்லது செவ்வாய் புக்தியில் கல்யாணம் ஆகும். இப்போ இந்த ரிஷப லக்னத்தை மாற்றி பாருங்கள். அரை மணி நேரம் டைமை தள்ளி போட்டு பாருங்கள். அரை மணி நேரம் தள்ளி ரிஷப லக்னத்தில் தான் பிறந்திருப்பார். ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்து கொஞ்சம் புத்திர தோஷ அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் தாமதமாக திருமணமாகக்கூடிய அமைப்பு 7ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற காரணத்தினாலே வரும். அந்நிய பெண்ணோட உங்களுக்கு சந்திரபுக்தி அல்லது செவ்வாய் புக்தியில் கண்டிப்பாக 3-7 தொடர்புகள் அப்போ தான் வந்துடும். அடுத்த வருஷம் கரெக்டாக செப்டம்பர் மாதம், இன்னும் ஒரு வருஷம் ஆகும். செவ்வாய் புத்தியா குருஜி இல்லை ராகு புத்தியா? செவ்வாய் புக்தியில் கல்யாணம் ஆகிடும். செவ்வாய் புத்தி அதான் 7ஆம் அதிபதியும் குருஜி. ஆமாம், 7ஆம் அதிபதி செவ்வாய் புக்தியில் கல்யாணம் ஆகிடும். 35 வயசில் கல்யாணம் ஆகிடும். என்ன இருந்தாலும் செவ்வாயை சுக்கிரன் பார்க்குறாரு இல்லையா? ஆமாங்க குருஜி. அதனால் செவ்வாய் புக்தியில் கல்யாணம் ஆகிடும். 7 3ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு செவ்வாய் புக்தியில் கல்யாணம் ஆகிடும். அதனால் அடுத்த வருஷம் நிச்சயமாக 35 வயசுல இவருக்கு கல்யாணம். இவர் லக்னம் வந்து கண்டிப்பாக மேஷ லக்னம் கிடையாது, ரிஷப லக்னன்றதை பார்த்து அவருடைய வாழ்க்கை சம்பவங்களுக்கு ஏற்ப உங்களுக்கே ஜோதிடம் புரியுது, அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும்.